வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். எடப்பாடியை அசிங்கப்படுத்திய பாஜக இன்னமும் கூட்டணிகள் தொடருமா? அதிமுக கொந்தளிக்கும் ரசிகர்கள். வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது அதிமுகவில் ஒன்றிணைப்பு தொடர்பான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுதான் ஏகே செங்கோட்டையன் அவர்கள் கட்சி பொறுப்பிலிருந்தே நீக்கப்பட்டார். டெல்லி சென்ற அவர் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து தமிழக அரசியலிலே குறித்து ஒரு பேச்சுக்குரிய கருத்துக்களாகவும் மாறியுள்ளதா. அதாவது தேர்தலை எதிர்கொள்ளும் அரசியல் கட்சிகள் எல்லாம் தயாராகி வருகிறதா. ஆனால் அதிமுகவில் அதிகார மற்றும் உள்கட்சி மோதல்கள் தீவிரமாகியுள்ளது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இயங்கி வந்தாலும் கூட அக்கட்சியின் மூத்த தலைவராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா ஆகியோர்களை தனித்தனி அணியாகவே செயல்பட்டு வருகிறார்கள். இதனால் தான் தேர்தல் காலத்தில் ஒன்றிணைய வேண்டும் என்றும் வாக்கு பிரிந்து தோல்விக்கு மேல் தோல்வியை பெற்று வருகிறோம். எனவே பிரிந்து சென்ற தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருவதாகவும் ஏகே செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருந்தார். இதற்கு ஏற்றார் போலதான் முன்னாள் அமைச்சர் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் நாங்கள் இணைய தயார் என அறிவித்திருந்தார். ஆனால் சசிகலாவும் பிரிந்து தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்தால் மட்டுமே நாங்கள் தமிழகத்தில் வெற்றி பெற முடியும் என்ற நிலைப்பாட்டில்தான் அவர் கூறியிருக்கிறார் சசிகலா அவர்கள். ஆனால் ஓபிஎஸ், டிடிவி மற்றும் சசிகலா ஆகியோரை அதிமுகவில் மீண்டும் சேர்க்க வாய்ப்பே இல்லை என அறிவித்திருந்தார் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மேலும் பழனிசாமி அவர்கள் அதிருப்தி அடைந்த அதிமுகவின் மூத்த தலைவர்கள் எல்லாம் எடப்பாடியை சந்தித்து ஒருங்கிணைத்த தொடர்பாக கோரிக்கைகளாக முன்வைத்தார் செங்கோட்டையன் அவர்கள். ஆனால் இதனை எடப்பாடி பழனிசாமியோ ஏற்றுக்கொள்ளவில்லையாம். இதனையடுத்துதான் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுடன் பணியாற்றிய ஏகே செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக தலைமைக்கு எதிராக போர்க்கொடி ஒன்றை தூக்கியுள்ளார். அந்த வகையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே பிரிந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும், இல்லையென்றால் அதிமுக தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடும் என அவர் வெளிப்படையாகவே கூறியிருந்தாராம். மேலும் 10 நாட்களுக்குள் இந்த பணியை முடிக்க வேண்டும் என கெடு ஒன்றை விதித்தார் ஏகே செங்கோட்டையன் அவர்கள். இதனால் அதிமுகவில் சலசலப்பு ஏற்பட்டதாம். அடுத்த நாளே செங்கோட்டையன் அவர்கள் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் பறிக்கப்பட்டது. தற்போது அதிமுக உறுப்பினர் என்ற நிலை மட்டுமே அவர் வைத்துள்ளார் என்ற செய்திகள் வெளிவந்தன. இதனடுத்துதான் செங்கோட்டையன் அடுத்த கட்ட செயல்பாடுகள் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டதாம். அந்த வகையில் தான் திடீரென்று நேற்று காலை விமானம் மூலம் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி சென்று அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மன நிம்மதிக்காக ஹரித்வார் செல்ல இருப்பதாக கூறியிருந்தார். ஆனால் யாரையும் சந்திக்க செல்லவில்லை என தெரிவித்திருந்தார். ஆனால் டெல்லியில் பாஜகவின் மூத்த தலைவர் அமித்ஷாவையும் செங்கோட்டையன் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியானது. இதனை தமிழக பாஜக தரப்பிலிருந்து மறுக்கப்பட்டதாம். கூட்டணி கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி ஒருவரை நீக்கிய பிறகு அவரை ஏன் நாங்கள் சந்திக்க வேண்டும் என கேள்வி ஒன்றை எழுப்பினாராம். இந்த சூழ்நிலை தான் இன்று கோவை திரும்பிய செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர் கூறுகையில், நேற்றைய தினம் பயணம் செய்கின்ற பொழுதுதான் ஹரித்வார் செல்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றேன். டெல்லி சென்றவுடன் எனக்கு உள்துறை அமைச்சர் சந்திக்கின்ற அனுமதி கொடுத்ததாக கூறினார். இதனையடுத்து தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகிய இருவருமே சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது தமிழகத்தில் தற்போதுள்ள அரசியல் சூழல் குறித்து பரிமாற்றப்பட்டதாகவும் மேலும் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருத்துக்கள் எல்லாம் அவர்களிடம் நான் எடுத்து கூறினேன் என்று அவர் கூறியிருந்தாராம். இந்த நிலையில்தான் அமித்ஷாவுடன் செங்கோட்டையன் சந்திக்கவே இல்லை என கூறப்பட்ட நிலையில் உண்மையை போட்டுடைத்தார் செங்கோட்டையன். அதிலும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து ஆலோசித்துள்ளார் தமிழக அதிமுக. இந்த விஷயமானது பாஜக பேசி அழைத்திருப்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பையும் பேசப்பட்டு வருகிறார். அதாவது தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து வரும் நிலையில் கூட்டணி தலைவர்களை நீக்கப்பட்ட ஒருவரை முக்கியத்துவம் கொடுத்து பாஜக பேசியிருப்பது எடப்பாடி பழனிசாமியிடம் அவமரியாதை செய்திருப்பதாகவும் சமூக வலைதளத்தில் விமர்சிக்க வருகிறதாம். எனவே அதிமுகவுடன பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என தொண்டர்கள் எல்லாம் சமூக வலைதளத்தில் விவாதமும் நடத்தி வருவதாக செய்திகள் வெளிவந்தன. இந்த செய்தியானது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.